இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த மாலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். நம்முடைய ஊழியத்தின் சார்பா ஈஸ்டர் அடுத்த வாரம் கொண்டாடப்படுது. அடுத்த வாரம் சென்னையில் உள்ள அரும்பாக்கத்துல ஒரு ஹோட்டல்ல சிலுவையும் சுவிசேஷமும் என்கிற தலைப்புல சிலுவையும் உயிர்த்தெழுதலும் ஏன் அப்படிங்கிறதை குறித்த, அல்லது உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னா இந்த உலகத்தின் பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஒரு இதுவரையும் பொதுவாக கேட்டிராத சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். குறிப்பா அது எங்களோடு பயணிக்கிற ட்ரைப் மெம்பர்ஸ்க்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மற்றவர்களும் அதற்கு வரவேற்கப்படுகிறார். நீங்கள் சென்னையை சுற்று வட்டாரங்கள் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்களால அதுக்கு வர முடியும்னா உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஸோ இந்த நாள்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம டீல் பண்ண போறோம். அதுதான் அடையாள சிக்கல், ஐடென்டிட்டி கிரைசிஸ். நிறைய நேரத்துல நாம யார் அப்படின்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்டா அவங்க தங்களுடைய வேலையை சொல்லி, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் ஒரு டீச்சர், நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தான் தங்களுடைய அடையாளமாக கருதுகிறார்கள். பெரும்பான்மையாக மக்களுடைய மனதுல ஹூ ஆர் யூன்னு கேட்ட உடனே வாட் ஆர் யூ டூயிங்க்கு தான் பதில் சொல்றோம். நாம் யார் என்பதுல நமக்கு உறுதியான நிலைப்பாடு இருக்கிறதா? அதுதான் நம்முடைய கேள்வி. எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கும்னு சொல்லி சொன்னா, எப்படி வெற்றி பெறுவது, எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, பாவத்தை ஜெயிப்பது, இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆனா அடிப்படையான பொதுவான ஆழமான ஒரு கேள்வி இருக்குமானா, ஹூ am I? நான் யார்? நான் யார்? முக்கியமா 3 கேள்வி சொல்லுவாங்க. நான் எங்க இருந்து வந்தேன், இந்த பூமியில நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இந்த பூமி விட்டு போன பிறகு எங்க போறேன் அப்படின்னு 3 கேள்விகளுக்கு $1,000,000 கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்த விட முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, whom am I அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன கற்பனை பண்ணுவோம். ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அரண்மனையே விழா கோலம் ஆயிடுது. அந்த பையனுக்கு ராஜாவுக்கு அடுத்தது அந்த பையன் தான் ராஜாவாகிறான் அப்படிங்கிறது அங்கேயே நிச்சயிக்கப்படுது. அவரை குறித்து, அந்த குழந்தையை குறித்து எல்லாம் அரசு கெசட்ல எல்லாம் எழுதப்பட்டு எல்லாம் ரெடி ஆயிடுது. ஆனா அந்த சிங்காசனத்துக்கு ஆசைப்படுகிற வேற ஒருவர், ஒரு சகுனி சித்தப்பா அல்லது மாமா, யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தை அரண்மனையில இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் அது ஒரு குழந்தையாக வளரும் பொழுது அது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு குறைய சொல்லி, இப்படியெல்லாம் ராஜா இருக்க மாட்டாங்க, இளவரசர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க, இளவரசர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க, இளவரசர்கள் இவ்வளவு போராட மாட்டாங்க, இப்படியே சொல்லி சொல்லி நீ ராஜா கிடையாது, நீ இளவரசன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதனுடைய இருதயத்தின் ஆழத்துல பதிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பதிச்சு விட்ட பிறகு ஒருவேளை அது பிற்காலங்கள்ல ராஜா ஆன பிறகு கூட, ஒருவேளை ராஜா ஆயிட்டா கூட, அதனுடைய அடையாள குழப்பம், அடையாள சிக்கல், தான் யார், போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ராஜா ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் ராஜா இல்ல அப்படிங்கிற நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்குது. அது டெக்னிக்கலி ராயல், ஃபங்க்ஷனலி இன்செக்யூர். எல்லாம் விதிப்படி, உடைபடி, அரண்மனைப்படி, கிரீடத்தின்படி ராஜாவா இருந்தாலும் அதனுடைய நடைமுறை அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு தான் ராஜா இல்லையோ, ஏமாற்றி இங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ
அல்லது நாம என்னைக்காவது ஒரு நாள் ராஜா இல்லைன்னு கண்டுபிடிக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலேயே பயத்திலேயே ஆளுகை செய்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த அடையாள சிக்கல் இருக்கு. அதனாலதான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கட்கிழமைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவனுடைய குமாரர்கள் என்று அறிக்கை செய்கிறோம். ஆனா திங்கட்கிழமை கண்ணாடியில பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துருது. நம்மள நாமே பார்க்கும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய நேரத்துல வருது. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு நபரை காட்டணும்னா, பிறந்தது அடிமையா பிறந்தான், ஆனா வளர்ந்ததெல்லாம் அரண்மனையில வளர்ந்தான். அவனுடைய பிளட் அவனுடைய ரத்தம் யூத ரத்தம். ஆனா அவனுடைய உடை, அவனுடைய படிப்பு, அவனுடைய செல்வாக்கு இதெல்லாம் ராஜ சம்பந்தமானது, அரண்மனை சம்பந்தமானது. இப்போ இது யாருன்னு உங்களுக்கு தெரியும், மோசேவை தான் சொல்றோம். மோசே பயங்கர சிக்கலான மனநிலை உள்ள ஒரு நபராக நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப மனக்குழப்பமுடைய ஒரு நபராக தான் இருக்க முடியும். ஏன்னா தான் யார் என்பதுல ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும் பாருங்க. வளர்ப்பெல்லாம் ராஜரீக வளர்ப்பு, யோசித்து பார்த்தா ராஜா. ஆனா உண்மையிலே தான் யார் என்று கதை சொல்லுதுன்னு சொன்னா, தான் ஒரு எபிரேயன், பிறந்து தண்ணியில விடப்பட்டு ராஜா எடுத்து வளர்க்குறாங்க. அப்போ நான் யாருன்றதுல ஒரு பெரிய தடுமாற்றம் வந்துருது. நான் இப்ப இஸ்ரேலனா, நான் இப்ப எபிரேயனா, அல்லது நான் இப்போ எகிப்தியனா? என்னுடைய உடைகள் என்ன சொல்லுது? ஆமா, நான் எகிப்தியன்னு சொல்லுது. ஆனா எனக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் என்ன சொல்லுது? நான் எபிரேயன்னு சொல்லுது. நான் விடுவிக்க போகணுமா? ஜனங்களை விடுவிக்க போகணுமா? ஆமா. ஏன்னா இந்த நாம யாருங்கிறதுல நாம இருக்கிற தெளிவுதான் நாம செய்கிற எல்லா வேலைகளுடைய தரத்தையும், நம்முடைய எல்லா தெரிந்து கொள்ளுதலையும், நாம ஏன் அப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் தருகிறது எதுன்னு சொன்னா, நான் என்ன யாருன்னு நினைக்கிறேனோ அதன் அடிப்படையில தான் என்னுடைய சாய்ஸஸ் இருக்கும். நான் மற்றவர்களை எப்படி நடத்துறேன், என்னுடைய சரீரத்தை நான் எப்படி பராமரிக்கிறேன்றது கூட நான் யாருன்றது எனக்கு தெளிவா இருந்ததுனால, நான் யாருன்னு நான் நம்புறனோ அதன் அடிப்படையில தான் என்னுடைய எதிர்காலத்தை நான் வடிவமைக்கிறேன். ஆனா ஏராளமான பேருக்கு சிக்கல் என்னன்னா, அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை, அல்லது மிகுந்த குழப்பமான ஒரு மனநிலையில அவங்க இருக்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய நேரத்துல என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டா, இப்போ ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவர் திடீர்னு ஒரு நாள் பணம் எல்லாம் போயிடுச்சுன்னா அவர் யார்? அது வரைக்கும் அவர் தான் பணக்காரன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எல்லாம் ஒரு நாள் நஷ்டமாயிடுச்சு. அல்லது ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒரு கலெக்டரா இருக்கிறாரு, அவர் தன்னை கலெக்டரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த வேலை போயிடுது. போன பிறகு அவர் யாரு? நான் ஒரு ஊழியம் செய்யறேன், நான் ஊழியக்காரன் என்ன அடையாளப்படுத்துறேன். இந்த ஊழியம் ஒரு நாள் செய்ய முடியாத நிலை வந்துடுது, ஊழியம் விட்டு போயிடுது. அப்ப நான் யாரு? அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னது போல, நாம என்ன செய்யறோமோ அதை வைத்து நாம் யார் என்று கணக்கிடக்கூடாது. நம்முடைய ஐடென்டிட்டி நம்முடைய தொழிலோ, நம்முடைய ஐடென்டிட்டி நம்முடைய செயல்களோ கிடையாது. அதுல நம்முடைய ஐடென்டிட்டி ஆங்கர் பண்ணக்கூடாது. அதுல ஐடென்டிட்டிய நாம நிச்சயித்து வைக்க கூடாது. அப்போ நாம ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டினா இதை நம்ம கேட்கல. பூவமாய் அப்படின்றது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான ஒரு கேள்வியோ அல்லது அந்த கேள்விக்கான பதிலையோ நம்ம தேடல. இது ஒரு பிராக்டிக்கல் கொஸ்டின். இது என்னுடைய வாழ்வின் எல்லா அடிப்படையான விஷயங்களையும் தீர்மானிக்கிறதா இருக்கு. சோ 3 வகையான ஐடென்டிட்டிய நம்ம பார்க்கிறோம். 3 வகையான ஐடென்டிட்டி: இன்டெலெக்சுவல் ஐடென்டிட்டி, எமோஷனல் ஐடென்டிட்டி, ஆபரேட்டிவ் ஐடென்டிட்டி. இன்டெலெக்சுவல் ஐடென்டிட்டினா அறிவு சார்ந்த அடையாளம். அறிவு சார்ந்த அடையாளம்னா என்னை பத்தி எனக்கு என்ன தெரியுமோ அதுதான்
என்னை பத்தி எனக்கு என்ன தெரியும்? இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக, வேதத்தை நம்புகிறவனாக, தொடர்ந்து நல்ல உபதேசங்களை கேட்கிறவனா இருக்கும்போது என்னுடைய அறிவுக்கு என்ன தெரியும்னு சொல்லி சொன்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் எனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் யாருன்னு கேட்டா, நான் தேவனுடைய பிள்ளை. ஏன்? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் விசுவாசிகள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய குமாரர்களாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள்லாம் எனக்கு கோட் பண்ண தெரியும். இந்த வசனங்களை மற்றவர்களுக்கு விளக்க தெரியும். இந்த வசனம் எங்க இருக்குது, ஏன் இப்படி சொல்லி இருக்குதுன்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு அறிவுபூர்வமாக தெரியும். ஆனா என்னுடைய எமோஷனல் ஐடென்டிட்டி என்ன நினைக்குதுன்னா, சில சமயங்கள்ல என்னுடைய உணர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அறிவு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுது. ஆனா உணர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நீ தோத்து போனவன், நீ ஒர்த்லெஸ், நீ எதற்கும் உபயோகம் இல்லாத ஒரு நபரு, அன்புக்கு தகுதியான ஆள் நீ இல்ல, நீ இப்போ ஒரு போதுமான ஆள் இல்ல. இந்த மாதிரி என்னுடைய உணர்ச்சிகள் நான் யார் என்பதை சில சமயங்கள்ல சொல்லுது. சில சமயம் அதை நம்பிடுறோம். இப்பதான் குழப்பம் உண்டாகுது. இந்த இன்டலெக்சுவலுக்கும் எமோஷனல் ஐடென்டிட்டிக்கும் குழப்பம் உண்டாகுது. நான் யாரு அப்படி வாட் யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப். நிறைய நேரம் அறிவை விட இந்த உணர்ச்சி தான் ஜெயம் எடுத்துருது. அறிவுக்கு தெரிந்தாலும் கூட அது ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியுது. அதாவது சொல்லும் போது ஒரு அல்லேலியா போட முடியுது. ஆமா, நான் தேவனுடைய பிள்ளைதான் அப்படின்னு சொல்ல முடியுது. அல்லது ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யறவங்களா இருந்தா அந்த அறிக்கை செய்யற நேரம் நமக்கு தெரியுது. ஆனா உணர்ச்சியில பாழ்படும் பொழுது, உணர்ச்சி ரீதியாக நம்ம பாதிக்கப்படும் பொழுது அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம நம்புறோம். அதை விட மோசம் என்னன்னா ஆப்ரேட்டிவ் ஐடென்டிட்டி. எனக்கு அறிவுக்கு தெரியுது தேவனுடைய பிள்ளை அப்படின்னு தெரியுது. ஆனா நான் நடந்து கொள்கிற முறை இருக்குல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துகிற முறை, என்னுடைய சாய்ஸஸ், என்னுடைய ஸ்பீச், நான் மற்றவர்களோடு நடக்கிற முறை, என்ன நான் டேக் கேர் பண்ற முறை, பணத்தை குறித்து நான் எடுக்கிற விஷயங்கள், மன்னிப்பு, இது மாதிரி பல விஷயங்கள்ல என்னுடைய ஆப்ரேட்டிவ் ஐடென்டிட்டி தான் இருக்குதுன்னா வேற மாதிரி நான் நம்புறேன். நான் கோபக்காரன், நான் சட்டு எனக்கு கோபம் வந்துடும். இதெல்லாம் என்னோட ஐடென்டிட்டியா நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கோபப்பட்டுறேன். கோபப்படுறதுனால நான் கோபக்காரன் ஆயிடுறேன். ஆனா என்னுடைய மூளைக்கு தெரியுது, என்னுடைய அறிவுக்கு தெரியுது, இல்ல நான் தேவனுடைய பிள்ளைதான் சொல்லி. இதுதான் சிக்கல். இந்த கேப் இருக்கு பாருங்க. இந்த இன்டலெக்சுவல் ஐடென்டிட்டிக்கும் இந்த ஆப்ரேட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லப்படுகிற செயல்படுகிற அடையாளம் இருக்குல்ல, நான் எந்த அடையாளத்திலிருந்து வேலை செய்கிறேன் அதற்கும் இடையில இருக்கிற கேப் இருக்குல்ல, இதுதான் குழப்பம்னே சொல்றோம். இதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஏன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்ம எங்க வைக்கிறோம்னு சொன்னா பர்ஃபார்மன்ஸ்ல வைக்கிறோம். நம்முடைய அடையாளம் எதுவா இருக்குதுன்னு சொன்னா, நான் என்ன செய்கிறேனோ அதை வைத்து என்னுடைய அடையாளத்தை தீர்மானிக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அடையாளம் என்பது இந்த செயல்களால தீர்மானிக்கப்படுகிற விஷயம் கிடையாது. ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. உலகம் நம்மள அறியல, அது வேற விஷயம். நாமே நம்மள அறியல. நம்ம இந்த விஷயத்துல நான் தேவனுடைய பிள்ளை அல்லது இந்த தேவனுடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறதுல நான் நங்கூரமிடப்பட்டிருக்கிறேனா, அதுல என்னுடைய நிச்சயத்தை நான் வைத்திருக்கிறேனா. நாம் தேவனுடைய பிள்ளை ஆவோம்னு சொல்லல. நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட வேண்டுமானால் இப்படிலாம் நடக்க வேண்டும், இப்படிலாம் நடந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம் அப்படிலாம் யோவான் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம். பிரசன்ட் டென்ஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நாம எங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், எங்க என்ன ஆகலாம், நாம ஃபெயில் ஆனா நாம என்ன ஆயிடுவோம் அப்படிலாம் சொல்லப்படல. இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இது ஒரு ஆக்டிவ் ஸ்டேட். இது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனாலே lavished on us போட்டது இங்கிலீஷ்ல. See what great love the Father has lavished on us. பாராட்டின அப்படின்னு இருக்குல்ல, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அப்படின்னு இருக்கு.
தமிழ்ல அது அந்த அளவுக்கு அதனோட உண்மையான அர்த்தத்தை வெளிக்கொண்டு வரல. ஆனா லாவிஷ்ட் அப்படின்னா அந்த இளையகுமாரன் வரும்பொழுது, திரும்ப வரும்போது அப்பா ஒரு 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 விருந்து ஆயத்தம் பண்றாரு பாருங்க. லாவிஷ்ட், எல்லாவற்றையும் கொடுக்கிறது போல. that we should be called children of God. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வந்திருக்குது. and that is what we are. நாம் அதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்னவா இருக்கிறோமோ அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இது ஒரு முக்கியமான சம்பவம் பைபிள்ல, காஸ்பல்ல ஒரு முக்கியமான மொமெண்ட் எதுன்னு சொன்னா, இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேசேஜ். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அந்த புஸ்தகத்துல கூட இந்த சம்பவத்தை வைத்தே ஒரு சாப்டர் எழுதியிருக்கு. என்னன்னா, இயேசு இன்னும் எந்த பர்ஃபார்முமே பண்ணல. ஒரு தண்ணீரை திராட்சசமாக்கல, செத்த பணத்தை எழுப்பல, எந்த ஊழியமும் செய்யல. சொல்ல போனா பிசாச கூட இன்னும் ஜெயிக்கல. இப்ப நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லுவோம்னு சொன்னா, பரீட்சைக்கு போகிற பிள்ளைங்கள்ட்ட மிரட்டி தான் அனுப்புவோம். நீ மட்டும் ஃபெயில் ஆயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், எவ்வளவு பணம் உனக்காக செலவு பண்ணப்படுகிறோம், ஸ்பெஷல் டியூஷன்லாம் வச்சிருக்கிறோம், இவ்வளவு கஷ்டத்து நடுவுல உன்னை நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படிதான் சொல்லி பாஸ் பண்ணல அல்லது நல்ல மார்க் எடுக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்புவோம். ஜெயிச்சுட்டு வந்தா பாராட்டுவோம், பிள்ளை அப்படி கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அது ஏன் பிள்ளை அப்படின்னு பாராட்டுவோம். ஆனா சோதனைக்கு போறதுக்கு முன்னால லூக்கா 4வது அதிகாரத்துல சோதனைக்கு போறது எழுதப்பட்டிருக்குது. ஆனா லூக்கா 3வது அதிகாரத்திலேயே சோதனைக்கு போறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கும் போது, இதோ என் நேசகுமாரன் இவரில் மிகவும் பிரியமாயிருக்கிறேன் என்ற அடையாளத்தை முதலாவது அவர் சொல்லுகிறார். பர்ஃபார்மன்ஸ் இல்ல, முதல்ல ஐடென்டிட்டி தான் முதல்ல வருது. அவர் யார் என்பது முதலாவது தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஏதோ பிசாசை ஜெயிச்சதுனால தேவனுடைய பிள்ளையாகல, சிலுவைக்கு போனதுனால தேவனுடைய பிள்ளையாகல, அவர் தண்ணீரை திராட்சரசமா மாற்றுறதுனால தேவனுடைய பிள்ளையாகல, இதனாலலாம் அவர் தேவனுடைய பிள்ளையாகல. அவர் தேவனுடைய பிள்ளை என்பது நேசகுமாரன் அப்படிங்கிறது எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னால ஐடென்டிட்டி பிஃபோர் பெர்ஃபார்மன்ஸ், டிக்ளரேஷன் பிஃபோர் டெமான்ஸ்ட்ரேஷன். அப்ப ஐடென்டிட்டி முதல்ல வருதுன்றதுதான் நம்ம இந்த நாள்ல புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இயேசு பிதாவினுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக சிலுவைக்கு போகல. எப்படியாவது ஒரு தியாகத்தை பண்ணா பிதா நம்ம மேல அன்பா இருப்பாரு அப்படி போல. ஆனா நம்முடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இந்த அன்புக்கு ஏங்குகிறவர்களாகவே இருக்கிறோம். எதையாவது செஞ்சு அன்பை பெற்ற முடியுமா, நல்ல பேர் வாங்கிட முடியுமா? அடுத்தவர்களுக்காக வாழ்றதுன்றது அதுதான். அடுத்தவர்களுக்காக வாழ்றதுன்றது தியாகம் கிடையாது. அந்த தியாகத்தை பத்தி நான் இங்க பேசல. அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்போம். அடுத்தவங்க நம்ம மூலமா திருப்தி அடையணும், அடுத்தவங்க எப்படியாவது நம்மள நல்லதுன்னு சொல்லிடணும். அப்படி வாழ்ந்து வாழ்ந்து ஒண்ணுமே இல்லாம பாவம் குழப்பத்திலேயே கஷ்டத்திலேயே அவங்க அந்த சில பிள்ளைகள்லாம் வளரும் போது அப்பா ஒரு முறை கூட பாராட்ட மாட்டாரு. ஆனா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தப்பு பண்ணா இது பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் பாருங்க பிற்காலங்கள்ல பெரிய தொந்தரவு கொடுக்குறவங்களாம் மாறுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்ரூவலுக்காக ஏங்குறாங்க. யாராவது தங்களை அப்ரூவ் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க. அப்ப 2 பேரை மிரட்டினா, 2 பேரை அடிச்சா அவங்க பயந்துடுறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அப்ரூவலா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதை தொடர்ந்து செய்வோம். அதுலதான் நமக்கு அப்ரூவல் கிடைக்குதுன்னு அவர்களுடைய அடையாளமாக அதை மாற்றிக்கொள்றாங்க. சோ அதனாலதான் நாம யார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருக்கணும். எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு நிச்சயமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி முயற்சிக்கிறவர்கள் அல்ல என்பதை ஆழமா புரிந்து கொள்ளுங்க. You are not trying to become a child of God. You are already one. நாம் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி அழைக்கப்படுறதுனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நடக்கிற நிகழ்வுகள்ல பிரச்சனை, நம்முடைய நம்பிக்கைகள் தான் பிரச்சனை. இது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நம்ம தொடர்ந்து மனதை குறித்து பார்த்துட்டு வரோம். மனதை எப்படி மாற்றப்படுகிறது என்பதை பார்த்துட்டு வரோம்.
அந்த மனதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த அடையாள சிக்கல். எப்படி மோசே வந்து தான் யாருன்னு அவனுக்கு புரியலையோ, எப்படி ஒரு குழப்பம் இருக்குமோ, உள்ளுக்குள்ள ரத்தம் ஓடுறது எபிரேய ரத்தம், பேசுறது எகிப்திய மொழி, அந்த அந்த பிரச்சனையை பாருங்க. கடைசியில் என்ன நடக்குது? மோசேக்கு எகிப்திலையும் ஏத்துக்கல, இஸ்ரேலர்களும் ஏத்துக்கல, எங்கேயுமே ஃபிட் ஆகல. இந்த அடையாளம் நமக்கு இருக்குது, நமக்கு புரியுது, நம்முடைய அறிவுக்கு புரியுது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, அன்பு இன்னது என்று சிலுவையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் குட் ஃப்ரைடேல நடந்த விஷயம். அப்போ அன்பு இன்னதென்று தேவன் அன்பாகவே இருக்கிறார், இதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனா நம்முடைய அடையாளம் எங்கேயோ திருடப்படுகிறது. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ 5 முக்கியமான விஷயங்களால நம்முடைய அடையாளம் திருடப்படுகிறது. பிசாசனுடைய தந்திரம்னு சொல்றோம் இல்லையா, பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி, பிசாசனுடைய திட்டம், ஐடென்டிட்டி தெஃப்ட். அவன் எதை வைத்து நம்முடைய அடையாளத்தை திருடுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு இயேசு கிறிஸ்து வந்து அங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவர் அவருக்கு வந்து மிஷன் கொடுக்கல. மகனே, உனக்கு நான் இதெல்லாம் தீர்மானிச்சிருக்கிறேன், நீ வந்து இந்த காரியங்களை சாதிக்கணும், உலகத்தை ரட்சிக்கணும், சிலுவைக்கு போகணும், இதெல்லாமே எதுவுமே பரலோகத்துன்னு சொல்லப்படல. பரலோகத்திலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா? நீ யார்? நீ என்னோட நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி. அப்படியே நீங்க அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கும் போது அவருடைய எபிலிட்டியை சோதிக்கல, அவருடைய ஐடென்டிட்டியை சோதிக்கிறார். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அட்டாக் எங்க நடக்குதுன்னா அடையாளத்துலதான் அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் எப்படி நடக்குதுன்னா ஒரு 5 காரியங்கள் மூலமாக இது நடக்குது. ஒண்ணு வந்து முதல் ஆயுதம், பிசாசு பயன்படுத்துற முதல் ஆயுதம் பாத்தீங்கன்னா ஷேம், வெட்கம். இந்த வெட்கம் என்கிற அல்லது அவமானம் என்கிற அந்த காரியத்தின் மூலமாக நாம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறுதியில் இருந்து நம்மளை வந்து எடுத்து விட்டுருது. இப்போ சில சமயத்துல நாம் ஒரு தவறான செயல் செஞ்சிடும். ஒரு தவறான செயல் செஞ்ச உடனே அந்த செயலை மாத்திரம் அல்ல, அந்த வெட்கம் என்ன பண்ணுதுன்னா நம்மளே தவறானவங்கன்னு காமிக்குது. ஐ எம் பேட், நான் தவறானதை செய்து விட்டேன் அப்படி புரிஞ்சுக்க முடியல. அப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி பேசுறாங்கன்னா, அந்த செயல் தவறுன்னு பேச மாட்டேன்றாங்க, நபரே தவறானவர்னு பேசுறாங்க. அங்கதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, ஆனா பாவிகளை நேசிக்கிறாருன்னு சொல்றாங்க பாருங்க. எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது அவ்வளவு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் எப்படி அது ரெண்டும் பிரிவுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அவர் செயலை வேற மாதிரி பாக்குறாரு. செயல் நிமித்தமாக நம்ம மேல அவர் அன்பு வைக்கல. அதனாலதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகள் இன்னும் பிறவாவதற்கு முன்பே, யாக்கோபு பத்தி சொல்லும் போது, பிள்ளைகள் இன்னும் பிறவாவதற்கு முன்பே நன்மை தீமை ஒன்றும் செய்கிறதுக்கு முன்னால, அந்த ஏசாவும் யாக்கோவும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லப்பட்டது எப்போ? அவங்களுடைய செயலை பார்த்து இல்லை. செயலை பார்த்திருந்தா ஏசாவை நேசித்தேன் யாக்கோபை வெறுத்தேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா பாவம் ஏசாதான் ஏமாந்து போறான், ஏசாதான் வேலை செய்யறான், காட்டுக்கெல்லாம் போய் கடினமா உழைக்கிறான், அப்பாவுக்கு பிடிச்ச பையனா இருக்கிறான். யாக்கோபுடைய வாழ்க்கை பார்த்தா எல்லாம் ஏமாத்துற மாதிரியே இருக்குது. ஆனா சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன். இது எப்ப தீர்மானிக்கப்பட்டது? செயல்களை பார்த்தா, அவங்க நடவடிக்கைகளை பார்த்தா, நடவடிக்கைகளை பார்த்து இல்ல, பிள்ளைகள் பிறவாவதற்கு முன்பே, நன்மை தீமை ஒன்றும் செய்கிறதுக்கு முன்னாலேயே, அங்கேயே நம்மள தேவனுடைய பிள்ளைகள் என்று தீர்மானிக்கப்பட்டு விடுகிறோம். இதுல இருந்து நம்முடைய செயல் வரணுமே தவிர நம்ம செயல் நம்முடைய அடையாளத்தை தீர்மானிக்கிறது இல்லை. முத பாவம் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வு நடக்கும்போது, இந்த பழம் சாப்பிடுற விஷயம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிட்டுறாங்க.
பழத்தை சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு பெரிய அப்படியே செத்து விழுந்து இல்ல, தண்டனை கிடைக்கல. அவங்களுக்குள்ள முதலாவது வந்தது வெட்கம். முதலாவது வந்தது நம்ம அங்கீகரிக்கப்பட மாட்டோமோ, தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா. நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோம், இனிமே கடவுள் நம்மளை ஏத்துக்க மாட்டாரு, அதனால போய் ஒளிஞ்சிக்கலாம், அதனால போய் மறைஞ்சிக்கலாம், நாம தவறு பண்ணிட்டோம், நம்ம நிர்வாணிகள் ஆயிட்டோம். நிர்வாணிகள்னா நாம நினைக்கிறது போல துணி இல்லாம இருக்கிறது இல்ல, அங்க குறிப்பிட்டு இருக்கிற விஷயம். அந்த விஷயங்களை பத்தி சொல்லப்பட்டது. நம்ம தவறு செஞ்ச உடனே ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, ஒரு வர்னபிலிட்டி வருது பாருங்க, ஒரு ஒன்றுமில்லாத தன்மை ஒண்ணு உருவாகுது, நான் சரியில்லைன்ற எண்ணம் ஒண்ணு உருவாகுது. அந்த எண்ணம் உருவான உடனே அவங்க தங்களையே சரியில்லைன்னு நினைச்ச உடனே, நாங்க அவங்க செஞ்சது மட்டும் இல்ல தாங்களே சரியில்லாதவர்களா நினைச்ச உடனே, கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின் வந்து பனிஷ்மெண்ட் இல்ல, இந்த பாவத்தினுடைய விளைவு தண்டனைக்கு நேரா போல, பாவத்தினுடைய விளைவு வெக்கத்துக்கு நேரா போகுது. வெக்கத்துக்கு நேரா போனதுனால அவங்க தேவனை விட்டு மறைஞ்சிக்கிறாங்க. தேவன் வந்த போது நீங்கள் என்ன செய்தீர்கள்னு கேட்கல, அதாமே நீ என்ன செய்தாய் அப்படி கேட்கல. முதல் எடுத்தோடு அதாமே நீ என்ன செஞ்ச, என் கடவுளுக்கு தெரியாத அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு, அதாமே நீ எங்கே இருக்கிறாய். அது வந்து ஒரு பரிதாபமான கேள்வி பாருங்க, கோபமான கேள்வி இல்ல அது. உனக்கு என்ன ஆச்சுப்பா அப்படி கேட்போம்ல, அதுதான் அந்த 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 கேள்வியினோட டோன் வந்து அதுதான். நீ எங்க இருக்கிற அப்படி இல்ல, உனக்கு என்ன ஆச்சு. அப்பதான் அவன் சொல்றான், நான் நிர்வாணி ஆயிட்டேன், அதனால ஒளிஞ்சுக்கிட்டேன். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு சொன்னது யாரு, உன்னோட அடையாளத்தை அப்படி அப்படி ஆக்குனது யாரு, நான் அப்படி அந்த அடையாளத்தை உனக்கு நான் தரலையே. அதுதான் முதல் விஷயம். நீங்க வந்து குறை உள்ளவர்கள், தகுதி இல்லாதவர்கள், உன்னை மட்டும் மனுஷங்களுக்கு முழுசா தெரிஞ்சிச்சுன்னா யாருமே அவங்க சேர மாட்டாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நிறைய நேரம் நாம மக்களோட நெருங்கி போகிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம், எங்க நம்மளுடைய முகமூடி கலண்டுருமோ, எங்க நம்முடைய உண்மையான முகத்தை மத்தவங்க பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் சபையாக இருக்கணும். சபைன்றது என்ன, இப்போ இயேசு வந்து பஸ்கா பண்டிகை அன்னைக்கு கால் கழுவுனதை பார்க்கிறோம், கால்களை கழுவினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு கூட சில இடங்கள்ல கால் கழுவுவாங்க. இன்னைக்கு கால் கழுவுறது ரொம்ப ஈஸி பாருங்க, அடுத்தவங்க காலை கழுவுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு வர்றாங்க, நல்ல மூடி வச்சிருக்கிற செருப்புகள் தான் போட்டு வர்றாங்க. உள்ள வந்தோடனே சர்ச்சில் ஏற்கனவே நல்ல விரிப்புகள்லாம் இருக்குது, கால் சுத்தமா இருக்குது. சுத்தமா இருக்கிற காலை கழுவுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஏசு அன்னைக்கு கால் கழுவினார் அப்படின்னா, அன்னைக்கு கால் கழுவுறதுக்காகவே அந்த வேலைக்காக வேலைக்காரங்களை வச்சிருப்பாங்க. அவங்கதான் ரொம்ப கீழான வேலைக்காரங்க. ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதுல ஒரு வேலைக்காரங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அல்லது ஒரு வேலைக்காரனை வந்து டீ ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னா வாசல்ல நிறுத்திடுவாங்க. அவருடைய வேலை என்னன்னா வர்றவங்களை வந்து கால் கழுவணும். ஏன்னா வனாந்தரத்துல நடந்து வரும்போது அந்த ஒட்டகம் அல்லது குதிரை போன்ற சாணங்கள், தூசி இதெல்லாம் ஏராளமா இருக்கும். அப்ப நாம எப்படி ஜனங்க வரணும், நம்ம கிட்ட வரணும்னு நினைக்கிறோம்னா, சுத்தமா வரணும்னு நினைக்கிறோம். சுத்தமா வரணும், பரிசுத்தமா வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப வியாதியஸ்தர்களுக்கு தானே வைத்தியர் தேவை. சுத்தமா வர்றவங்களுக்கு, இப்போ ஒருத்தர் வியாதியா வர்றாருன்னா டாக்டர் வந்து, ஏன்பா நீ என்கிட்ட வரும்போது டெம்பரேச்சரோட வந்த, முதல்ல ஒரு பேராசிட்டமால் எல்லாம் போட்டு நோயெல்லாம் நீக்கிட்டு வரக்கூடாதுன்னு டாக்டர் கேட்டா எப்படி இருக்கும். அப்ப காயப்பட்டவர்களும் அவமானப்படுத்தப்பட்டவர்களும் தைரியமாக வந்து தங்களை திறந்து காண்பித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலவீனத்தை, அவங்களுடைய உண்மையான கேரக்டர்ஸ, நமக்கு மோசம்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ எல்லாம் அங்க கூடி வரும் பொழுது காண்பித்தாலும் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாகத்தான் சபை இருக்கணும். சோ த கிராஸ் இருக்கு இல்லையா, ஆண்டவருடைய சிலுவை வந்து
நம்முடைய பிஹேவியரை மன்னிக்கல. அது நம்முடைய அடையாளத்தை நமக்கு திரும்ப தருகிறது. அதான் ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். கிராஸ் வெறுமனே இவன் கெட்ட பழக்கத்தை அவனை மீட்கிறான்னு கிடையாது. நாம் ஒரு அடையாளத்தை அடைந்துட்டோம். அந்த அடையாளத்திலிருந்து நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நிலைநிறுத்துகிறது சிலுவை. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஷேம். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் அடிக்ஷன். அதாவது நம்முடைய தகுதியை நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். உன்னுடைய செயலை பார்த்துதான் உங்களுக்கு மரியாதையே. உன்னுடைய ஓத்தே எதுல நிர்ணயிக்கப்படுதுன்னா நீ என்ன செஞ்ச இந்த உலகத்துல, அப்படிதான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யணும், இன்னும் போதாது, இன்னும் செய்யணும், இன்னும் அதிகமா கொடுக்கணும், அதிகமா வேலை செய்யணும், இன்னும் அதிகமா உபவாசிக்கணும், இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். இதை கேட்கும் போது எப்படி இருக்குது நமக்கு? பயங்கரமான பிரசங்கமா இருக்குது, ரொம்ப ஆழமான பிரசங்கமா இருக்குது. எல்லாம் செய்ய வேணாமா? அப்போ ஜெபம் பண்ண வேண்டாமா? அல்லது உபவாசிக்க வேண்டாமா? வேதம் வாசிக்க வேண்டாமா? இது எல்லாமே செய்யணும். ஆனா இது எதுவுமே தேவனுடைய அன்பை பெறுவதற்காகவோ அல்லது தேவனுடைய குமாரர்கள் ஆவதற்காகவோ செய்ய வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறதுனால செய்யறோம். நம்ம தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுவதனாலே, அப்படி அழைக்கப்படுகிறதுனால செய்யறோம். பொசிஷன்ல இருந்து செய்யறோமே தவிர நாம ஏக்கத்திலிருந்து செய்யல, அங்கீகாரத்திற்காக செய்யல. அப்படி அங்கீகாரத்துக்கு செய்யும் போதுதான் பிரச்சனை வருது. அடுத்த வெப்பன் அதுலதான் இருக்குது, அடுத்த ஆயுதம். நம்முடைய அவுட்புட்டை பொறுத்து இல்லைன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அவுட்புட்டை வச்சு நிரூபிக்க முடியாது. சன்ஷிப்ல இருந்து நீங்க வேலை செய்யறீங்களா அல்லது அங்கீகாரத்திற்காக வேலை செய்யறீங்களா? மோசே தான் அங்கீகரிக்கப்படணும்னு நினைச்சா. இஸ்ரவேல் ஜனங்க தன்னை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இப்ப அவனுக்கு அடையாள சிக்கல் ஆயிடுச்சு. எப்ரேயனா இஸ்ரேல்னா ஓகே, நான் இப்ப இஸ்ரேல் இருக்க விரும்புறேன், அதை தெரிந்து கொள்கிறேன். சோ இப்ப எனக்கு இஸ்ரேலோட அங்கீகாரம் வேணும். அதனால போய் ஒரு எகிப்தியனை கொல்றான். சண்டை போடும்போது எகிப்தியனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை போடும்போது அந்த எகிப்தியனை கொல்றான். அவன் தான் ஒரு ரட்சகராக தன்னை நிலைநிறுத்திக்க பாக்குற மோசே ஒரு டெலிவரரா, நான் தான் உங்களை மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிற. ஆனா பிறகு ஆண்டவர் கூப்பிடும் போதுல மீதியானுக்கு எல்லாம் போயிட்டு ஆண்டவர் கூப்பிடும் போது நான் வரலங்கிறார். அதை பத்தி பார்ப்போம். விஷயம் இதுதான். அடிமைகள் அன்பிற்காக வேலை செய்வார்கள், அன்பை பெறுவதற்காக. ஆனால் குமாரர்கள், பிள்ளைகள் அன்பிலிருந்து வேலை செய்வார்கள். ஆர்ஃபன் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. நிச்சயம் இல்லாதவர்கள், தகப்பனுடைய அன்பிலே ஊன்றி கட்டப்படாதவர்கள், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்துல உறுதியா இல்லாதவர்கள் அன்பிற்காக வேலை செய்கிறார். ஒர்க்ஸ் ஃபார் லவ். ஆனா சன்ஸ் ஒர்க் ஃப்ரம் லவ், அன்பிலிருந்து அவர்கள் வேலை செய்கிறார். மூன்றாவது வெப்பன். முதல் வெப்பன் ஷேம், இரண்டாவது வெப்பன் அப்ரூவல் அடிக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் அடிக்ஷனு, மூணாவது கம்பேரிசன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எப்படி நீ இன்னும் செய்யணும்னு எப்படி சொல்றோம்னு சொன்னா, நாங்கெல்லாம் 5 மணி நேரம் ஜெபிப்போம் அப்படின்றவங்க உயரமாகவும், கொஞ்சம் அப்படி ஒழுங்கா ஜெபிக்காதவங்க குறைவாகவும் கம்பேரிசன்ல ஓடுது பாரு. கம்பேரிசன் தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அல்லது தீமையான ஒரு விஷயம். பவுல் சொல்லும் போது நாங்க மற்றவங்களோட எங்களை நாங்க ஒப்பிட்டு பாக்குறது இல்லைன்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. கம்பேரிசன் செய்யும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, யூஆர் நாட் எனஃப். மத்தவங்க அதிகமா வச்சிருக்கிறாங்க. நிறைய நேரத்துல இந்த பிரச்சனை இருக்குது பாரு. மற்ற ஊழியர்களை, இப்ப நான் ஊழியர் செய்யறேன், மற்ற ஊழியர்களை பாக்குறோம். அவங்க யூடியூப்ல போட்ட உடனே நிறைய வியூவர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய வியூ நடக்குது. ஒரு இன்ஸ்டால போட்ட உடனே நிறைய வியூஸ். அதுதான் இந்த உலகம், இந்த காலத்துல அதுதான் அங்கீகாரம் நினைக்கிறாங்க. நிறைய ஒரு காலத்துல நிறைய மக்கள் ஒரு சபைக்கு வந்தாங்கன்னா அவங்க பெரிய ஆளுகளாக அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம்
ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் யாருக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கம்பாரிசன் தான். யோவான்ட்ட வந்து இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, யோவான்ட்ட வந்து சொல்றாங்க, உலகமே அவருக்கு பின்னால போகுது, உலகமே அவருக்கு பின்னால போகுது, உங்ககிட்ட ஆள் கம்மியாகுது, உங்களுக்கு சீசனா இருந்தவனா உங்க சர்ச்சில் இருந்தவனா அங்க போயிட்டான் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப யோவான் தான் சொன்னாரு, பரத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் ஒருவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்கிறது இல்லை. கடவுள் ஒருத்தனுக்கு கொடுக்கலன்னா அவன் வந்து பெற்றுக்கொள்ள போறதில்லை. அதை வச்சு நான் வந்து குறைவானவனா, நான் வந்து நல்ல வேலை செஞ்சிருக்கிறேன்னா, கடவுள் என் மேல ரொம்ப நேசிக்கிறாரா அப்படின்னு அடுத்தவர்களை வைத்து அவர்களோடு ஒப்பிட்டோம்னா அது ரொம்ப பெரிய பொறாமைக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும். இதுக்கு எந்த பெரிய எண்ணமும் கிடையாது. அவனோட ஒரே நோக்கம் கோலியாத் கொல்லப்படணும்னு சொல்லி. அவன் போய் கோலியாத்தை கொன்னுட்டான். அதுவும் யாரும் போகாத போது, ஏதோ 2-3 பேர் லைன்ல நின்னாங்க. அதுல எல்லாருக்கும் முன்னால போய் தன்னை காட்டணுங்கிறதுக்காக, தான் தான் வீரன் காட்டணுங்கிறதுக்காக தாவீது போய் கோலியாத்தை முதல்ல முந்திக்கிட்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னா கூட பரவாயில்ல. யாருமே போகாத போது, யாரும் போக துணியாத போது நான் போய் அடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு போய் ஜெயிச்சுட்டு வந்தாலே சுத்தி இருக்கிறவங்க பாடினாங்க, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு பாடினாங்க பாருங்க. 1000 10,000 அந்த கம்பாரிசன் தான் சவுல் காதுக்குள்ள போன உடனே அந்த பொறாமை வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது தாவீத நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆரம்பம் எப்படி இருந்தது பாருங்க, சவுலுடைய ஆரம்பம். நீ ராஜாவான்னு கூப்பிடுறாங்க, ஆண்டவர் அழைக்கிறாரு தீர்க்கதரிசி மூலமா. தளவாடங்களுக்கு அடியில போய் ஒழிஞ்சுக்கிட்டார். எங்க வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாராம். ஐயோ இந்த பதவியெல்லாம் நமக்கு ஆகாதுங்க, நான் ரொம்ப சின்ன ஆளுங்க, நான் கழுதையை தேடி வந்த ஆளுங்க அப்படிலாம் ரொம்ப தாழ்மையா தான் பேசினாங்க. சீட்ல ஒன்ஸ் உட்கார்ந்த உடனே அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு பாருங்க, ஆஹா இது நம்மளை விட்டு போயிடும் போல் இருக்குது, உண்மையிலேயே அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி உட்கார்ந்து இருந்திருப்பாரு. எப்படா வேற ஒருத்தன் வருவான், கொடுத்துட்டு சீட்டை கொடுத்துட்டு போயிடலாம், நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இந்த சீட்டுக்கு நான் தகுதி இல்லாதவன் போல் இருக்குது, நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இப்ப தாவீதுன்னு ஒருத்தர் வந்துட்டாரு, கோலியாத்தை கொன்னவரு, கொடுத்துட்டு போயிடுவோன்னு. இல்ல சும்மா சொல்றது, இதெல்லாம் வேணாம், கர்த்தருடைய மகிமைக்காக சொல்றேன், கர்த்தருடைய மகிமைக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்லி, ஆனா சீட்டை விட்டு இறங்குடான்னு கூட சொல்லல, வேற ஒருத்தர் பாடுறாங்க, கம்பேர் பண்ணி பாடுறாங்க, அவ்வளவுதான். இவன் எங்க நமக்கு போட்டியா வந்துருவானோ, இவன் எங்க நம்முடைய பெருமைய சிதைச்சிருவானோ, நம்மளோட அதிகமான ஆட்கள் அவன் பின்னால போயிடுவாங்களோ, இதெல்லாம் இந்த ஒப்பிட்டு பார்க்கறதுனால வருகிற விஷயங்கள். அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வெப்பன் என்னன்னா தோல்வி அல்லது குற்றச்சாட்டு. நம் தோல்வி அடைந்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா நம்முடைய எதிரிக்கு பேரே சகோதரரை குற்றஞ்சாட்டுகிறவன். குற்றஞ்சாட்டுகிறவன் விளத்தல் கீழே விழுந்தான்றதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்றோம். சோ நம்மளை பத்தி ஏதாவது தோல்விகரமான குற்றம் படுத்துகிற அந்த சத்தம். பேதுரு 3 முறை மறுதலித்து போன போது கூட இயேசு வந்து அவனை ஃபெயிலியர்னு சொல்லவே இல்லை. நாம எங்க ஃபெயிலியர்னு சொல்லப்பட்டுருவோமோன்னு யூதாஸ் போய் நாண்டுகிட்டு சாகுறான். ஆனா பேதுரு அதை செய்யல. இயேசு வந்து அவனை நீ வந்து தோற்று போனவன்னு சொல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தோல்வி வந்து நம்மள தீர்மானிக்கிறது இல்லை, நம்ம யார் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வண்டியை கொண்டு போய் வேற ஒரு வண்டியில இடிச்சிட்டோம், அதுக்காக இவர் டிரைவரே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அல்லது என்னைக்கோ நடந்து போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு கீழே விழுந்துட்டோம், உனக்கு நடக்கவே தெரியல அப்படி சொல்லிடுவோமா? ஆனா வாழ்க்கையினுடைய சில பகுதிகள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு முறை ஏதோ தோத்துட்டோம், எங்கேயோ ஏமாந்துட்டோம், ஏதோ ஒண்ணு தவறுதலாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், எனக்கு வந்து இது சரிப்பட்டே வராது, நான் சரியே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபெயிலியரை வச்சு நம்மள டிஃபைன் பண்ண கூடாதுன்றது முக்கியமான விஷயம். அதல்ல நம்முடைய தோல்வி நம்முடைய அடையாளம் இல்லை. ஃபெயிலியர் உண்மையானது. ஆனா அந்த ஃபெயிலியர் வந்து நாம கிடையாது, அது நம்மால் நிகழ்த்தப்பட்ட ஒரு தவறே தவிர நாம் தவறானவர்கள் கிடையாது என்பதை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா?
ஒரு ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்துங்க. அந்த இப்ப நான் என் கையில நான் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபாய் காமிக்கிறேன். அதனோட மதிப்பு கேட்டா நீங்க எவ்வளவுன்னு சொல்லுவீங்க? 500 ரூபான்னு சொல்லுவீங்க. அதை நல்லா கசக்குன பிறகு அந்த ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு? அதே 500 தான். அதை நல்ல காலெல்லாம் போட்டு மிதிச்சு அழுக்காயிட்டா கூட அதனுடைய மதிப்பு 500 ரூபாய் தான். அது 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 கசங்கினதுனாலயோ, அது கிழிஞ்சதுனாலயோ, அது அது அழுக்கானதுனாலயோ அதனுடைய மதிப்பு குறையல, அதனுடைய வேல்யூ குறையல. அப்படித்தான் உங்களுடைய வேல்யூ ஒருபோதும் குறைகிறது இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது ஒரு நாளும் மாறப்போறதே இல்லை. அதை நாம புரிந்து கொள்ளணும். 5வது தான் டீப்பஸ்ட் வூண்ட். நிறைய இன்னைக்கு உலகத்துல ஏராளமான பேர் காயப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா புறக்கணிப்பு, ரிஜெக்ஷன். ஒரு குழந்தை கைவிடப்படுகிறதோ, அல்லது துணை விட்டு செல்கிறதோ, அல்லது நம்பி இருந்த சபையில சில சமயங்கள்ல குழப்பங்கள் வந்து அங்க ஒரு புறக்கணிப்பு உண்டாயிடுது. இந்த சர்ச் அபியூஸ்ன்னு சொல்லுவோம். சபை வந்து தவறாக ஜனங்களை வந்து சபையில் உள்ள ஒரு பாஸ்டரோ அல்லது அங்க இருக்கிற ஒரு இன்ஃபுளுன்ஸான ஒரு ஆளோ, நம்ம ரொம்ப நாளா அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்திருப்போம். ரொம்ப இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் கடைசி வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழப்பத்துல அதை விட்டு வெளியே வர வேண்டியிருந்ததுன்னா, அதெல்லாம் ஜனங்களுக்கு ஏற்படுகிற பெரிய பாதிப்புகளாக மாறிவிடுகிறது. பெரிய தழும்பாக அது மாறிவிடுகிறது. அப்போ மத்தவங்க நம்மளை விட்டு போகும்போது நாம என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, என்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அதனாலதான் என்னை விட்டு போயிடுறாங்க அப்படி நினைச்சுக்கிறோம் இல்லையா? இயேசுவை விட்டு கூட எல்லாரும் போயிட்டாங்க. அதனால இயேசு தப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்களும் போக மனதா இருந்தால் போங்கன்னு தான் சொன்னார் இயேசு. ஏன்னா மத்தவங்களோட அங்கீகரிப்புனால நான் என்ன நிலைவரப்படுத்திக்க வேண்டியது. நான் எல்லாரும் போறது சரின்னு சொல்லல. நமக்கு நிறைய பேர் தேவை, நிறைய உறவுகள் தேவை. உறவா இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆனா யாராவது நம்மளை புறக்கணிச்சுட்டு போறாங்கன்னா அதுக்காக அதோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டது மாதிரியும், அதனால நாம தவறானவர்கள் மாதிரி எண்ண வேண்டிய அவசியம். இயேசுவை விட்டு எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் இயேசுவோட உபதேசம் கஷ்டமா இருந்த போது தூரமா போயிட்டாங்க. அதனால இயேசு புறக்கணிக்கப்பட்டவராக ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு நீங்களும் போகணும்னா போங்க அப்படின்னு. புரியுதுங்களா? சில சமயம் ஆண்டவர் மேலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துருது. எங்க இருந்தார் ஆண்டவர்? இந்த சம்பவம் நடக்கும்போது எங்க இருந்தார்? என்ன கைவிட்டாரு அப்படிலாம் பேசுறோம்ல சில சமயத்துல. ஒரு பெரிய ஊண்டு இது நடக்கும்போது ஆண்டவர் ஏன் காப்பாத்தல? எனக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார்? நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, ஐ வில் நெவர் forsake you சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது ஏன் என்னை கைவிட்டார்? இந்த கேள்விகள்லாம் வந்து ஆழமா நமக்கு கடவுளுடைய அன்பு புரியாததுனால நம்ம வந்து ஏதோ தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஆபத்து நடக்குது, நமக்கு இந்த மாதிரி கைவிடப்படுகிற தன்மை நடக்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவர் நமக்கு முன்னே செல்கிறவர்னு சொல்லியிருக்கு. அவர் நமக்கு முன்னே செல்கிறன்னு அர்த்தம், இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே அவர் போயிட்டார் அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு. நாம பிரச்சனையை சந்திக்க போல, நாம தேவனை தான் அந்த இடத்துல சந்திக்க போறோம். ஆனா நாம போயிட்டு என்ன பண்றோம்? இந்த புசிகேட் அந்த வேர் ஹேவ் யூ பீன் ஒரு பாட்டு இருக்குது. லண்டனுக்கு ஏன் போனேன் அப்படின்னா, நான் வந்து குயினை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லும். குயினை பார்த்தியானா இல்ல, அந்த சேருக்கு கீழே ஒரு சின்ன எலி இருந்தது, அதை பார்த்துட்டு வந்துட்டேன், அதை விரட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம பிரச்சனையான சமயத்துல பிரச்சனையை சந்திப்பதல்ல நம்முடைய வேலை. ஏன்னா அதை சந்திக்கிறவர் ஏற்கனவே போயிட்டார். நான் உனக்கு முன்னே செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நாம் அந்த பிரச்சனையில சந்திக்கும் போது நாம் ஏற்கனவே அதை சந்தித்து விட்டு இயேசுவை சந்திக்கிறோம். அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாறுறோம். நம்ம அன்பு கூறுகிறாராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஐடென்டிட்டி வந்து ஊண்டா மாறாம அந்த ஊண்டுல இருந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தின் வழியாக, உங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியின் வழியாக நீங்கள் யார் என்பதை நீங்கள் தீர்மானிக்காதிருங்கள். நம்ம கிட்ட இல்லாத ஒண்ண மத்தவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. நான் அன்பு கூறப்பட்டவன் நினைக்காத ஒரு ஆள் ஏன் இயேசு சிலுவைக்கு வரணும்? ஏன் இயேசு சிலுவைக்கு வந்து ரத்தம் சிந்தணும்? ஏன் நமக்கு வந்து இயேசு தேவை அப்படின்னா, இந்த நாம மத்தவங்க மேல அன்பா இருக்கணும்னா நம்மள ஒருத்தர் அன்பு கூர்ந்துருக்காரு நமக்கு தெரியணும் பாருங்க. அதுலயே நம்ம சந்தேகமா இருக்கும் போது நம்மளால மத்தவங்க மேல அன்பு கூற முடியல, டக்குன்னு
அடுத்தவருடைய தவறுகள், அடுத்தவர்கள் தவறாதான் செய்யறாங்கன்ற எண்ணம்லாம் நமக்கு ஏன் வருதுன்னா, நாம ஏதோ பர்ஃபெக்டா இருக்கிறதுனால தான் நம்ம மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறான்ற எண்ணம் நமக்கு எங்கேயோ உள்ளுக்குள்ள ஒழிஞ்சு உட்கார்ந்துரு. நான் நல்ல ஆடு, அதனால தேவன் என் மேல அன்பா இருக்கிறாரு. அதனால நான் யார் மேல அன்பா இருக்க முடியும்னா, எனக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டவங்க, எனக்கு எது சரின்னு தோணுதோ அத மத்தவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேல நான் அன்பா இருக்க முடியும். இல்லைன்னா நான் அவங்க மேல அன்பா இருக்க முடியாது. இல்ல, நாம சரியில்லாதவர்களா இருந்தோமோ அதை பத்தி ஆண்டவர் கவலைப்படல. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு இல்ல. அதனால நமக்கு இந்த அடையாளம் உண்டாகலன்றதுதான் ரொம்ப முக்கியம். இறுதியாக நம்ம ஸ்டேஜ் 1 ஃபர்ஸ்ட் என்னன்னா கன்ஃபியூஸ்ட் ஐடென்டிட்டி. குழப்பமான ஒரு மனநிலை மோசேக்கு இருந்தது. நான் யாருன்றதுல ஒரு பிரச்சனை இருந்தது. சக்சஸ்ஃபுல் அவுட் சைடு, கன்ஃபியூஸ் ஆன் இன்சைட். வெளியே ஜெயமா இருப்போம், உள்ளுக்குள்ள குழப்பமா இருப்போம். அதுதான் கன்ஃபியூஸ்ட் ஐடென்டிட்டி. ரெண்டாவது ஃபோர்ஸ்ட் ஐடென்டிட்டி. நான் யாருன்னு நான் ஃபோர்ஸா என்னோட அடையாளத்தை ப்ரூவ் பண்ண விரும்புறது. மோசே அப்படிதான் அடுத்தவனை கொல்லுவதின் மூலமாக, ஒரு ஒரு எகிப்தியனை கொல்வதின் மூலமாக தன்னை இஸ்ரவேலருக்கான மீட்பராக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புறது. ஆனா அது ப்ரீமெச்சூரியா இருந்ததுனால, காலத்துக்கு முன்பாகவே அந்த செஞ்சதுனால அவன் எகிப்தியராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாச்சு, இஸ்ரேலராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாச்சு. அதுதான் அடையாள சிக்கலினுடைய எங்கேயும் பொருந்தாம போயிடுறது. நான் எனக்கு இதுவும் செட் ஆகல, அதுவும் செட் ஆகல அப்படின்னு சொல்றது. மூணாவது ஸ்ட்ரிப்ட் ஐடென்டிட்டி. அடையாளமே இல்லாமல் இருப்பது, தான் யார் என்பது உரிந்து கொள்ளப்பட்டது. அதுதான் மோசேக்கு வனாந்தரத்துல நடந்தது. வனாந்தரத்துல தான் யார் என்பதை அவரு இது பண்ணவே இல்லை. அவரு எகிப்தியருடைய ராஜாவா அல்லது எபிரேயனை மீட்பதற்காக வந்தவரான்னு அடையாளப்படுத்திக்கவே இல்லை. அரண்மனையில் இருக்கும்போது அவர் எப்படி நினைச்சிருப்பாரா, பவர்ஃபுல் நினைச்சிருப்பார். ஆனா வில்டர்னஸ் வந்த போது, வனாந்தரத்துக்கு வந்த போது அதெல்லாம், அந்த அடையாளங்கள்லாம் அழிக்கப்பட்டு, எப்படி ஒரு புது ரோடு போனோம்னா ஏற்கனவே இருக்கிற ரோடு அழிக்கப்படுதோ, குழப்பி விடப்படுதோ, அப்படி நம்முடைய அடையாள சிக்கல்கள் சரி பண்ணப்படும் போது இது நடக்கும். நாமளா ஒரு ஃபோர்ஸ்ட் ஐடென்டிட்டி வச்சிருப்போம். நான் திறமசாலி, அல்லது நான் இப்படிப்பட்ட ஆளு அப்படின்லாம் நம்மளே முன்னால துருத்திக்கிட்டு நிற்கும் போது எல்லாத்தையும் உறிஞ்சு விட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு சூழல் வருது. அப்பதான் திணறோம் நம்ம. ஏன்னா நம்முடைய ஐடென்டிட்டி நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய அழுத்தத்தின் மூலமாக நமக்கு நாமே உருவாக்கி கொண்டது. அது தேவனிடத்திலிருந்து வரல, அது ஆழமாக நமக்குள்ள சொல்லப்படல. அந்த நான் அரண்மனையில இருக்கும்போது நான் பவர்ஃபுல் நினைச்சதும் சரி, வனாந்திரத்துல இருக்கும்போது நான் ஒண்ணுமே இல்லை நினைச்சதும் சரி, ரெண்டுமே தவறான விஷயங்கள். இப்பதான் ஆண்டவர் அவனோட ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ற. நீ யாரு அப்படின்றத ஐடென்டிட்டி ரிவீல் பண்ற. அதுதான் அந்த பர்னிங் புஷ்ல பாக்குறோம். பற்றி எரிகிற முச்செடி பக்கத்துல, அந்த முச்செடியில இருந்து ஆண்டவர் பேசும்போது அப்ப மோசே கேட்கிறாரு, பார்வோன் இடத்துல என்ன அனுப்புறீங்களே, பார்வோன் இடத்துக்கு போவதற்கு நான் யார், ஹூ ஆம் ஐ? அந்த கேள்விதான் முக்கியமான கேள்வி. நான் என்ன செய்யணும்னு கேட்கல, நான் என்ன செய்யணும் அப்படின்றது இல்ல மோசையுடைய கேள்வி. முதல்ல நான் யாரு, என்ன நீங்க அனுப்புறீங்களே, நான் யாரு? யாத்திரா 3:11 நீங்க அதை வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் அவனுடைய திறமையை பத்தி பேசல. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, நீ தகுதியான ஆள் தான், நீ படிச்ச ஆளு, அதனாலதான் உன்னை அனுப்புறேன் அப்படிலாம் சொல்ல. ஆண்டவர் அவன் யாருன்னே சொல்ல. அவனுடைய அடையாளமா என்ன சொல்றாரு, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அவன் நான் யாருன்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, நானா இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், ஐ வில் பி வித் யூ. நான் யாருன்னு கேட்கும் போது அடையாளம் பிரசன்ஸ்ல இருக்குதே தவிர பெர்ஃபார்மன்ஸ்ல இல்ல. அதுதான் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு இளவரசனா இருந்து, நான் ஒரு ஃபெயிலியரா இருந்து, அங்க இருந்து இவர் சொல்றாரு, ஐ ஆம் சென்ட் பை ஐ ஆம். நான் யாரால் அனுப்பப்பட்டிருக்கேன்? ஐ ஆம், அவரால் அனுப்பப்பட்ட நான். இது எப்போ அவருக்கு ஆங்கர் ஆயிடுச்சோ, நான் உன் கூட இருக்கிறேன்
அப்படிங்கிறது எப்போ அவருக்குள்ள நிச்சயம் ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம் அவர் பார்வோனுக்கும் யாருக்குமே பயப்படல. எந்த பார்வோனுக்கு பயந்து ஓடி வந்தாரோ அந்த பார்வோனுக்கு எதிர்த்தாப்புல போய் நின்று, கோலோட போய் நின்று பேசுறாரு. அவரோட அடையாளம் மாற்றப்படுகிறது. சோ இந்த ஆர்ஃபன் மைண்ட் அல்லது அடிமை மனது, இந்த அடிமை மனதுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த அடிமை மனது என்ன சொல்றதுன்னா, earn loves through performance. செயல் அப்படியே செஞ்சு காமிக்கிறது மூலமா முதலாளிகள்கிட்ட எப்படி நம்ம வந்து அன்பை பெற முடியும்? யார் நல்லா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் முதலாளி வந்து அன்பை செலுத்துவாரு. அதனால சில சமயங்கள்ல வீடுகள்ல கூட அப்பாவா இல்லாம முதலாளி ஆயிடுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி கடையில கூட அப்படிதான் ஆயிடுறோம். அப்போ அந்த அன்பை பெறுவதற்காக சூப்பரா வேலை செய்ய வேண்டியது. ஆனா அது ரொம்ப செய்ய முடியாது, டயர்ட் ஆயிடும், ரொம்ப கஷ்டம். ஆனா மகன் பாருங்க, எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, ரிசீவ்ஸ் லவ் as a gift from the father. தகப்பனிடத்திலிருந்து அன்பு ஒரு பரிசாக கிடைக்கிறது அவங்களுக்கு. இந்த அடிமை மனதில் உள்ளவங்க எப்ப பார்த்தாலும் எப்ப புறக்கணிக்கப்பட்டு விடுவோமோ, எப்ப வேலை போயிடுமோன்ற மாதிரி இருப்பாங்க. lives in the fear of rejection. ஆனா புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள், நான் பிள்ளை அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ரெஸ்ட் இன் த செக்யூரிட்டி ஆஃப் அடாப்ஷன். அதே மாதிரி அந்த அடிமை மனதுடையவர்கள் மற்றவருடைய அப்ரூவலுக்காக ஏங்கி தவிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் மற்றவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவாங்க, செலிப்ரேட் அதர்ஸ். ஏன்னா இவங்களோட பொசிஷன் செக்யூரா இருக்குது. எத்தனை பேர் சுத்தி வந்து என்ன செஞ்சாலுமே நான் எனக்கு என்ன உரியதோ அது எனக்கு உரியது அப்படிங்கறதுல அவங்க வந்து பொசிஷன் வந்து செக்யூரா இருக்கிறாங்க. இவங்க ஏன் ஊழியம் செய்யறாங்கன்னா, மற்றவர்கள் பார்ப்பதற்காக ஊழியம் செய்யறாங்க. இவங்க ஓவர்ஃப்ளோல இருந்து ஊழியம் செய்யறாங்க. இங்க பிரேயர் எதுக்காக நடக்குது? கடவுளுடைய மனதை மாற்றுவதற்காக நடக்குது. ஆனா இங்க தேவைகள் கேட்கப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க ஜெபம். ஆனா இங்க அப்படி கிடையாது. நோயிங் த ஃபாதர்ஸ் ஹார்ட், அதான் பிரேயர். தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறது அல்லது இன்டிமசியா இருக்கிறது. இன்டிமசியா இருக்கிறது வந்து எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை, ஆனா இருதயத்தை புரிந்து கொள்கிறது. இங்க வந்து நான் போதுமா, நான் செய்யறது சரியா, நான் சரியா செய்யறேன்னா, நான் அழகா இருக்கிறேன்னா, கடவுள் நேசிக்கிறாரா, இந்த மாதிரி ஆமை எனஃப்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. நான் அவருடையவன், நீ என்னுடையவன் சொல்லியிருக்காரு, அது போதும், அந்த மாதிரி. அதுதான் நம்ம இளையகுமாரனுடைய விஷயத்துல பாக்குறோம். இளையகுமாரனுடைய விஷயத்துல பாருங்க, அவன் என்ன சொல்றான்? ஐ எம் நோ லாங்கர் worthy, நான் தகுதி இல்லை, நான் உங்க வீட்டுல பிள்ளையா வாழ தகுதி இல்லைன்றா. ஆனா அப்பா என்ன பண்றாரு? அந்த ரோபு, அந்த வஸ்திரத்தை கொடுத்து, அந்த மோதிரத்தை கொடுத்து, நீ பிள்ளைன்றது ஒருபோதும் சாக போறதே கிடையாது, என் மகன் மரித்தான், உயிரோட வந்துட்டான். மரித்தா கூட அந்த மகன் வந்து பாருங்க, அந்த மகன்ற அந்த அடையாளம் வந்து மாறி போறது இல்லை. ஐடென்டிட்டி நெவர் ரிவோக்டு. அது ஒரு அடையாளம் அப்பப்போ செயல்முறைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படுறது இல்லை, அது ஒரே முறை கொடுக்கப்படுது. கிதியோன் பாருங்க, அவர் போயிட்டு தன்னை ஒரு கோழையாக எண்ணிக்கொண்டு போய் மறைஞ்சிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிடுறாரு, மைட்டி வாரியருங்கிறார். ஏன்னா இந்த ஐடென்டிட்டி எப்பொழுதுமே எந்த எவிடன்ஸுக்கும் முன்னால இல்லையா, யாக்கோபு எல்லாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்த்தோம், எந்த எவிடன்ஸுக்கும் முன்னால டிக்ளேர் பண்ணப்படுறது ஐடென்டிட்டி. அதே மாதிரிதான் தாவீது எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா தான் சீட்லயே உட்கார போறாரு. ஆனா அவர் வந்து முதல்லயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். நம்ம சீட்ல இல்லாததுனால, பதவியில வந்து இன்னும் உட்காராததுனால அவர் ராஜா இல்லாம இல்ல, அபிஷேகம் ஏற்கனவே வந்துருச்சு. முதல்ல சீட்டுக்கு முன்னால ஐடென்டிட்டி, சீட்ல உட்கார்ந்த பிறகு இல்ல ராஜாவா, அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகு இல்ல தாவீது ராஜாவானது. தாவீது ஏற்கனவே ராஜாவாயிட்டார். சோ நம்ம வந்து சிங்காசனத்தை உட்கார்ந்தாதான் ராஜா நினைச்சுக்காதி. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் ராஜா இல்லாம இருக்கலாம், சிங்காசனமே இல்லாம ராஜாவா இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போலதான், ஒரு ஒரு கிரீடம் வச்சிருக்கிறதுனால அவர் ராஜா கிடையாது. நான் பச்சையில கையெழுத்து போறதுனால நான் கலெக்டர் கிடையாது. நான் கலெக்டரா இருக்கிறதுனால பச்சையில கையெழுத்து போடலாம். பச்சையில கையெழுத்து போடுறவங்க எல்லாம் கலெக்டரா?
கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஐடென்டிட்டி பிஃபோர் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரிதான் பேதுரு, அவரோட தோல்வி அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்கிறதுல இருந்து மாற்றல, அது கேன்சல் ஆகல. இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை டிக்ளேர் பண்ணுங்க. என்னுடைய கடந்த காலம் என்னுடைய நிகழ்காலத்தை பாதிக்க போறதில்லை. நான் என்னுடைய கடந்த காலத்தை வைத்து நான் யார் என்ற தீர்மானத்துக்கு வரப்போறதில்லை என்பதை வாய்களை திறந்து சொல்லுங்க. அதே மாதிரி உங்களை குறித்த நெகட்டிவ் நெரேட்டிவ், உங்களை குறிச்சு தோல்விகரமான கதை உங்களுக்கு இருக்குமானா அது எங்க இருந்து வந்ததுன்னு பாருங்க. யார் சொன்னா? ஒருவேளை பெற்றோர்கள் சொல்லியிருக்கலாம், நீ புத்தி இல்லாதவன், முட்டாளு, உருப்பட மாட்டேன், இது மாதிரி சொல்லியிருக்கலாம். அல்லது ஒரு ஃபெயிலியர்னால நீங்களே அந்த மாதிரி தெரிந்து கொண்டிருக்கலாம். அல்லது யாரோ ஒருவர் அவங்களுக்கு நீங்க சரியா செயல்படாததுனால உங்க மேல அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இதுல தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்றத பாருங்க. தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய சமூகத்துல சும்மா உட்கார கத்துங்க. துன்னு இருந்தாதான் தேவனுக்கு பிடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் எல்லாம் சொல்லியிருக்கேன். சும்மா இருக்கிறதுனா இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சோம்பேறியா இருக்கிறது. நிறைய நேரத்துல நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு குறைவான சம்பளம், ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான சம்பளம் அப்படின்னு. அப்ப வேலைக்காரங்க வேலை செய்வாங்க, பிள்ளைங்க சும்மா இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. காத்திருக்கிறவங்க சும்மா இருக்கு, சோம்பேறியா அப்படியே பாசிவா எதுவுமே செய்யாம இருக்கிறது, எல்லாம் கிருபையில நடந்துருச்சு, கிருபை தான், அப்படி கிடையாது. வேலைக்காரர்களை விட பிள்ளைகள் அதிகமான வேலை செய்வாங்க. அப்பதான் வேலைக்காரங்களை தொடர்ந்து வீட்டுல வச்சிருக்க முடியும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். பிள்ளைங்க வேலை செய்யலன்னா எப்படி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க? ஆனா அவங்க அறிவுபூர்வமான உடல் உழைப்பு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா வேற மாதிரி வேலை செய்வாங்க. அவங்களுடைய தகுதியிலிருந்து அவங்க வேலை செய்வாங்கன்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அதை மறந்துடக்கூடாது. வேலை செய்யாம இருக்கிறத பத்தியோ, எந்த வேலையும் செய்யாம எந்த ஊழியமும் செய்யாம இருக்கிறத பத்தி இல்ல பேசுனது. உங்களுடைய அடையாளம் அது நிமித்தமாக இல்ல. உங்களோட அடையாளம் அப்படி இருக்கிறதுனால நீங்க இன்னும் நிறைய செய்யுங்க, ஏராளமா செய்யுங்க. ஒரு பிள்ளையாக அன்பிலிருந்து வேலை செய்யுங்க, அன்பிலிருந்து ஜோம் பண்ணுங்க. ஐயோ ஜோம் பண்ணலே, நீங்க நம்ம ஜோம் பண்ணலாம் கர்த்தர் அடிச்சு விடுவாரு, அல்லது நீங்க நம்ம ஜோம் பண்ணிட்டோம் கர்த்தர் பாருங்க மத்தவங்களோட என் மேல அபிஷேகத்தை அதிகமா ஊத்திட்டாரு, இப்படிலாம் பேசாதீங்க, இப்படிலாம் யோசிக்காது. அது உங்களுக்கு அடையாளத்தை தர வேண்டிய அடையாளத்தை தராது. The son does not do less than the servant. பிள்ளைங்க வேலைக்காரரோட அதிகமாக வேலை செய்வாங்க, எந்த வீட்லயுமே அதிகமா வேலை செய்வாங்க. சாதாரணமா கேட்கிறேன், வேலைக்காரங்க அதிகமா சம்பாதிப்பாங்களா, பிள்ளைங்க அதிகமா சம்பாதிப்பாங்களா, அல்லது அந்த வேலைக்கு வச்சிருக்கிறவங்க அதிகமா சம்பாதிப்பாங்களா? அப்ப அவங்கதான் அதிகமா வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்களுடைய மோட்டிவேஷன் வேலைக்காரங்களை போல பயம் அவருடைய மோட்டிவேஷனா இருக்காது. பிள்ளைங்களுடைய வேலை செய்கிற விஷயம் பயத்திலிருந்து வராது, அல்லது அப்ரூவலுக்காக வராது. இவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாதான் என்ன பிள்ளைய ஏத்துப்பாங்க, இல்லைன்னா என்ன வீட்டை விட்டு தட்டிடுவாங்கன்னு பிள்ளைங்க யோசிக்க போறது. வேலைக்காரங்க ஐயோ நீங்க ஒழுங்கா வேலை செய்யலாம், நம்மள வேலையை விட்டு தத்திடுவாங்கன்னு அவங்க யோசிக்கலாம். சோ அப்ரூவலுக்காக அவங்க வேலை செய்யல. அது அப்பா மேல வைத்திருக்கிற அன்பு, அப்பாவுக்காக வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அப்பா எதன் மேல அன்பா இருக்கிறாரோ அதுல பிள்ளையும் அன்பு செலுத்துறான், அந்த வேலையை அவங்களும் செய்யறாங்க. ஏன்னா இந்த விருப்பமும் செய்கையும் தேவனால நமக்கு உண்டாகுது. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவர் அவரு, நம்ம புரிந்து கொள்றோம். சபைகள்ல கூடி வந்திருக்கும் போது எதுக்காக கூடி வர்றோம்னா என்கரேஜ் ஒன் அனதர். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிட்டு இருக்குல்ல, அது ஒருவருக்கு ஒரு உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு முறை ஒருத்தரை பார்க்கும்போது நான் உன்ல தேவனை பாக்குறேன்னு சொல்லி பழகும். உன்ட்ட இந்த குறைய பாக்குறேன், அந்த குறைய பாக்குறேன், இதை கொஞ்சம் திருத்திக்கோங்க, இப்படி கொஞ்சம் செஞ்சிருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, இதெல்லாம் தூக்கி தனியா வச்சிருவோம். பாக்குற ஒவ்வொருத்தையும் பார்க்கும் போதும் நாங்க உனக்குள்ள ஆண்டவர் வாழ்றத பாக்குறேன். ஏன்னா அவங்க ஆண்டவருடைய பிள்ளை. அப்படிதான் நீங்க பார்க்கணும். நம்ம
ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வெட்கமும், எல்லா பெர்ஃபார்மன்ஸ் அடிக்ஷன்ஸும் இந்த நாளில் எங்களை விட்டு விலகி, நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதிலே உறுதி கொள்ள, அதிலே நாங்கள் நிச்சயத்திருக்க, நாங்க ஏதோ ஒரு நல்ல உடை உடுத்தின அனாதைகளாக அல்ல, ராஜாவின் பிள்ளைகளாக, ராஜாவுடைய சன்ஸ் டாட்டர்ஸாக நாங்க வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக நன்றி. நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். அதுதான் எங்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தில் நாங்கள் உறுதியா இருக்க தீர்மானிக்க பரிசுத்த ஆவியானவர் அதை எப்பொழுதும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Thank you. God bless you.